துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு கற்று தரணுமே. அந்த மோசைக்கு உம்முடைய வெள்ளையினால் எழுதி கொடுத்தது போல கர்த்தாவே, இயேசுவே, எங்களுடைய இதயமாகிய பலகைகளை உம்முடைய வெள்ளையினால் நீரே எழுதி தாரும் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம லேவியராகமத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த லேவியராகமத்திலே 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரத்தையும் பார்த்தோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி பிடித்தவன் எப்படி இருப்பான் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இப்ப அந்த குஷ்டரோகியை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணம் என்ன என்பதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வாசிங்க லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனம் முதல் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியன் இடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்கான உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். இயேசு இங்க ஒரு குஷ்டரோகி பிடித்தவனை எப்போதுமே பழைய ஏற்பாட்டுக்குள்ள புதிய ஏற்பாடு என்ன செய்யும், அடங்கி இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள புதிய ஏற்பாடு என்ன அடங்கி இருக்கிறது என்பதை தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குஷ்டரோகி சுத்திகரிக்கப்படும் போது அவன் என்ன செய்யணுமானால் 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். இந்த குஷ்டரோகிய சில காரியத்தை வாங்கிட்டு வர சொல்றார். எதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரானால், 2 குருவி வேணும். முதலாவது என்ன வேணும், 2 குருவி வேணும். அடுத்தது கேதுரு கட்டை வேணும். அடுத்தது சிவப்பு நூல் வேணும். அடுத்தது ஈசோப்பு வேணும். இந்த 4 வேணும். அடுத்தது மண்பானை வேணும். அந்த மண்பானையிலே சுத்தமான ஊற்று நீர் வேணும். மொத்தம் இந்த 6 காரியம் இருந்தால் ஒரு குஷ்டரோகியினுடைய குஷ்டத்துக்கு என்ன இருக்கு, பரிகாரம் இருக்கு. இந்த 6மே இது எல்லாமே யாரை குறிக்கிறது ஆனால், இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதை தான் இந்த 6 காரியமும் என்ன செய்து குறிக்கி. முதலாவது கேதுரு கட்டை என்னவானால், கேதுரு கட்டை வந்து ஜீவ வாசனையை குறிக்கிறது. கேதுரு கட்டை எதை குறிக்கிறது, ஜீவ வாசனையை குறிக்கிறது. அடுத்ததாக சிவப்பு நூல். இந்த சிவப்பு நூல் வந்து மீட்பை குறிக்கிறது. இயேசுவின் ரத்தமாகிய மீட்பை குறிக்கிறது. அடுத்தது ஈசோப்பு. இந்த ஈசோப்பு வந்து வசன பிரகாரம் சுத்திகரிக்கப்படுகிற சுத்திகரிப்பை குறிக்கிறது. இந்த ஈசோப்பு என்பது என்னவானால், இயேசுவின் ரத்தத்தை கையால எடுக்க முடியாது. அதனால இது ஒரு சுவரில் வளரக்கூடிய ஒரு புல் ஈசோப்பு. இதை வைத்துதான் இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இந்த ஈசோப்பு என்பது வசன பிரகாரம் சுத்திகரிக்கப்படுவதை என்ன செய்கிறது, குறிக்கிறது. இப்ப நான் வாசிக்க நல்லா கவனிங்க. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும்
ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து. நல்ல கவனிங்க, 2 குருவி இருக்கு. இதுல ஒரு குருவி என்ன செய்யணும்? கொல்லணும். ஒண்ணு, இந்த மண்பாண்டத்துல ஊற்று நீர் இருக்கு. இந்த ஊற்று நீருக்குள்ள அந்த குருவினுடைய ரத்தம் என்ன செய்யணும்? விடணும். இது 2 குருவி இருக்கு. ஒரு குருவிய கொன்னு அந்த ரத்தத்தை மண்பாண்டத்துக்குள்ள என்ன செய்யணும்? விடணும். இது எதை குறிக்கிறது? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்து நமக்காக ரத்தமும் நீரும் நமக்காக இந்த பூமியில ஊற்றப்பட்டது என்பதை இது குறிக்கிறது. நீங்க யோவான் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், அதுல 34ஆம் வசனத்தை பாருங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்போ குருவினுடைய ரத்தத்தை பானையில ஊற்றுகிறது போல இயேசு என்கிற சரீரத்தில் இருந்து, இயேசு நமக்காக மரித்ததன் மூலம் அவருடைய சரீரத்தில் இருந்து நமக்காக ரத்தமும் தண்ணீரும் இந்த பூமியில என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. அதுதான் அதனுடைய அர்த்தம். மண்பானை என்றால் இயேசு என்று அர்த்தம். அப்ப ஒரு குருவி என்ன ஆயிட்டு? மரிச்சிட்டு. இன்னொரு குருவி எப்படி இருக்கு? அப்ப மரித்த குருவி இயேசுவினுடைய கல்வாரி மரணத்தையும், உயிருள்ள குருவி இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்ததையும் குறிக்கிறது. மரித்த குருவி இயேசுவினுடைய கல்வாரி மரணத்தையும், மீதி இருக்கிற உயிருள்ள குருவி இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்ததையும் குறிக்கிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்க்கணும். எதை தோய்க்கணும்? எதை தோய்க்கணும்? உயிருள்ள குருவிய அந்த குருவியினுடைய ரத்த, செத்த குருவியினுடைய ரத்தத்துல என்ன செய்யணுமா? தோய்க்கணும். இதே போல இயேசுவினுடைய ரத்தம் நம்மள என்ன செஞ்சது? சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. இப்ப இந்த உயிருள்ள குருவியை என்ன செய்ய சொன்னார்? குஷ்டம் நீங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெரித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட வேண்டும். அப்ப இந்த வெளியில இந்த குருவி போகும்போது எப்படி போகும்? அந்த குருவினுடைய ரத்தத்துல இந்த உயிருள்ள குருவி என்ன செய்ய சொன்னார்? தோய்க்க சொன்னார். அப்ப இந்த உயிருள்ள குருவியை வெளியே விட சொல்லும் போது இந்த உயிருள்ள குருவி எப்படி போகும்? நீங்களே சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஒரு குருவி என்ன செஞ்சாச்சு? இப்ப அந்த ரத்தம் எங்க போயிட்டு? மண்பானைக்குள்ள. இப்ப இயேசு என்ன சொன்னா? அந்த உயிருள்ள குருவிய ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்துல என்ன செய்யணும்? தோய்க்கணும். அப்ப அந்த குருவி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏதோ சொல்லிய அன்னைக்கு என்ன சொல்றேன்னு காதே கேட்க மாட்டேங்க. எப்படி இருக்கும்? இயேசுவின் ரத்தம் மாதிரி, இயேசுவின் ரத்தத்துல நிறத்துலதான் அது இருக்கும்.
சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா? என்னது சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லு, உனக்கு புரிஞ்சது சொல்லு. அப்ப இந்த உயிருள்ள குருவி இப்ப எப்படி இருக்கும்? இந்த மத்த பறவைக்கும் இந்த பறவைக்கும் என்ன இருக்கும்? இதே போலதான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்கும் மற்றவர்களுக்கும் ஜீவியத்துல வித்தியாசம் இருக்கணும். அதுக்குதான் நம்மள கர்த்தர் ஜீவனை தந்து நம்மள வச்சிருக்காரு. அப்ப நமக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசமே இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கும் நமக்கும் ஜீவியத்துல என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க? ஒருத்தனை அவங்க போய் அடிச்சா அவங்க என்ன செய்வாங்க? அப்ப நம்மளும் அப்படி இருந்தா, நமக்கும் ரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்கும் மற்றவங்களுக்கும் ஜீவியத்துல என்ன இருக்காது? வித்தியாசம் இருக்காது. அததான் இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள். நமக்கும் அவருக்கும் சின்ன சின்ன காரியத்துல கூட என்ன இருக்கணும்? இப்ப 4 பேர் ஏசுத்தாங்க, நம்மளும் பதிலுக்கு இப்ப நீங்களே என்ன ஏசிய, நான் பதிலுக்கு என்ன செய்யணும்? ஏசக்கூடாது, அமைதியா கேட்டுட்டு போகணும். ஏன்? எதுக்கு? அந்த அம்மாவே ஏசுத்தாங்க, ஏசினாலும் நான் கேட்டுட்டு அமைதியா தான் போகணும். ஏன்? ஜீவியத்துல வித்தியாசம் இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டவங்க. இப்போ ஸ்கூல்ல ஒரு பையன் இன்னொரு பையனை அடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒருத்த அடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அவன் ஒண்ணு அடிச்சா நமக்கு 2 கை இருக்கா இல்லையா? ஒரு கையால ஒரு குத்து, இன்னொரு கையால அப்படி அடிக்கிறோமா? இயேசு அப்படி சொன்னாரா? இல்ல. இந்த வயசுலயே உங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று என்ன செய்யணும்? நீங்க வாசிங்க, 1 யோவான் எடுங்க. 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். போதும் போதும். அப்போ நம்ம யாரு? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் என்ன உண்டாகணும்? ஜீவியத்துல அவங்க கிட்ட ஒத்த பேசினா நம்மளும் பேசக்கூடாது. நமக்கு வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நம்ம வேதத்தை எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் கெட்டவத்தை பேசும்போது நம்மளும் பதிலுக்கு 4 பேசுறது. எதுக்கு நம்ம கையில வேதம் தந்த? வேதமே வெளிச்சம், கட்டளையே மனமுயற்சி. இந்த வேதம் தான் நமக்கு என்னது? வெளிச்சம். நம்ம எந்த பாதையில போகணுங்கிறத இந்த வேதம் தான் காட்டும். தீமையை நன்மையினாலதான் வெல்ல சொன்னாரு தவிர தீமையை தீமையினால வெல்லுங்க. நம்மளும் என்ன செய்வோம்? தீமைய நம்மள சிமியோட அடிச்சா சிமியோட என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை அப்படிதான் அன்னை நான் சொல்ல சொல்லணும் இல்லையா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு என்ன செய்யணும்? சொல்லணும். சரியா? அவன் அடிச்சவனே நம்மளும் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு நம்மளும் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அடிக்கக்கூடாது. தீமையை நன்மையினால, இதுதான் நம்ம கற்றுதல். அந்த வெளியே விட்ட குருவிக்கும் மத்த குருவிக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். இயேசு இதுக்காக தான் ரத்தத்தினால நம்மளை கழுவுனார். நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. மற்றவங்க ஜீவியத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு.
மற்றவங்க ஜீவியத்துக்கும் நமக்கும். அப்ப கொல்லப்பட்ட குருவி எதை குறிக்கிறது? இயேசுனுடைய கல்வாரி மரணத்தை குறிக்கிறது. உயிருள்ள குருவி எதை குறிக்கிறது? அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்க காரணம் யாரு? அந்த குருவி மரிச்சதுனால நாம, இயேசு நமக்காக மரிச்சதுனால நாம இன்னைக்கு ஜீவனோடு. இயேசு நமக்கு ஜீவனை தந்ததுனால அந்த ஜீவனை உடையவர்களாய் யாரு நமக்காக மரிப்பா? யாரு நமக்காக ரத்தம் சிந்துவா? சிந்துவியா? அண்ணனுக்காக நான் ரத்தம் சிந்துதேன் அப்படின்னு சிந்துவியா? அண்ணனாவது தம்பியாவது நீங்க வேற ரத்தமா சிந்த முடியுமா? அண்ணன் சொல்லிக்கிடுவேன், அதுக்கு ரத்தம் எல்லாம் நினைச்ச முடியாது. உண்மைதானே? அண்ணனுக்கா நீ ரத்தம் சிந்துவியா? நானே இருக்கிற ரத்தமே எனக்கு காண மாட்டேங்குது, நீங்க வேற எல்லா ரத்தத்தையும் சிந்ததுமா நான் எங்க போய் சிந்துவேன் அப்படிதான் சொல்லுவேன். அப்ப நல்லா பாருங்க, இந்த அன்பெல்லாம் எது வர? இந்த அன்பெல்லாம் எது வர? இந்த உலக அன்பு எது வர? இந்த உலகத்துலதான் அண்ணன் தம்பி மச்சான் மாமான்னு சொல்லுவாங்க. யாராவது உங்களுக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் எது வர? ஆனா இயேசுனுடைய அன்பை பாருங்க, இந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்டது. இயேசு எப்போ நமக்காக ஜீவனை விட்டார்? நம் பாவிகளாய், நம்ம நீதிமானா இருந்தாலே ஒருத்தரும் நமக்காக ஒண்ணு செய்ய மாட்டான். நம்ம பாவியா இருந்தா யாராவது நமக்காக மறிப்பாங்களா? ஒருத்தரும் மறிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு நமக்காக மறிச்சார். இதுதான் இயேசுனுடைய. இந்த இயேசு நம்மள ஜீவனோடு வெளியே என்ன செஞ்சிருக்கார்? விட்டிருக்கார். எதுக்கு விட்டார்? நமக்கோ மற்றவர்களுக்கோ ஜீவியத்துல வித்தியாசம். உன்னை என்னை கண்டவன், அந்த வித்தியாசமே. நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லைன்னா நம்மளை காண்கிறவங்க எப்படி இயேசுவை காணுவாங்க? சொல்லுங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நம்மளை காண்கிறவங்க எப்படி இயேசுவை பார்ப்பாங்க? நம்ம மூலம் இயேசுவை எப்படி அறிவாங்க? நமக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம். அதுக்காக தான் நம்ம யாரால கழுவப்பட்டாங்க? இயேசுவினுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க. அப்போ கொல்லப்பட்ட குருவி கல்வாரி மரணத்தையும், உயிருள்ள குருவி இயேசு எனக்காக இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது. அவர் ஜீவிக்கிறதுனால நம்மளும் ஜீவிக்கும். அவர் அசைகிறதுனால நம்மளும் அசைதோம். அவர் பிழைக்கிறதுனால நம்மளும் பிழைக்கும். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். அவர் ஜீவிக்கிறனால நம்ம ஜீவிக்கும். அடுத்து வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கப்படுகிறவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் துவைக்கணும். அப்ப இயேசு நம்மள ரத்தத்தால சுத்திகரிச்சிட்டார். ஆனா நம்ம ஜீவியம் துவைக்கப்படணும். இப்ப வெளியே என்ன செஞ்சிட்டார்? இயேசு ரத்தத்தால சுத்திகரிச்சிட்டார். இது உள்ள ஒரு ஜீவியம் உண்டு, பரிசுத்த ஜீவியம். அந்த ஜீவியத்தை என்ன செய்யணுமா? தண்ணீரால என்ன செய்யணும்? தண்ணீரால சுத்திகரிக்கப்படும். நம்ம என்ன நினைப்போம்? இயேசுதான் என்ன ரத்தத்தால கழுவிட்டாங்க, நான் இன்னும் பரிசுத்தமாகணுமா? பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவனுடைய மகிமையை நம்ம அடையக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். அதுக்காக தான் இயேசு குஷ்டரோகி சுத்தமாயிட்டா. அந்த சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களையும் துவைக்கணும். நம்ம இயேசு ரத்தத்தால சுத்தமாயிட்டேன்னு இருந்துடக்கூடாது. நம்ம ஜீவியம் இன்னும் பரிசுத்தமாகணும். அதுக்கு வசனம் கேட்கணும். அதுக்கு என்ன கேட்கணும்? ஏன்னா நமக்கு வசனத்தால சுத்திகரிப்போம். இயேசு சொல்வாரு, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். உங்களுடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியமே ஒருவனை பரிசுத்தமாக்கும். நம்ம எதுக்கு வசனம் கேட்கும்? இந்த ஜீவியத்தை இன்னும்
பரிசுத்தமாக்கு. அடுத்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டுட்டோம் என்பது மாத்திரம் அல்ல, என்னது சுத்தம். அது மாத்திரம் அல்ல பரிசுத்தம். அடுத்த ஸ்டெப், வசனத்தால நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஏன் வசனத்தால சுத்திகரிக்கப்படணுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். தாம் அதை எதை? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டாலும் நமக்குள்ளே சில கரை திரைகள் என்ன செய்யும்? இருக்கும். அந்த கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள நம்மை மகிமை உள்ள சபையாக நம்ம நிற்கணுமானால் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, அப்பதான் மகிமை உள்ள சபையாக நிற்க முடியும், அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அடுத்து என்ன செய்யணுமா? அவன் தலையையும் தாடியையும், 9ஆம் வசனத்தை பாருங்க, தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைக்கணுமா? குஷ்டரோகி சொஸ்தமாக்கப்பட்டவன் மேலுள்ள முடியெல்லாம் எடுத்துடணுமா? மேலுள்ள, அப்ப இயேசுனால கழுவப்பட்டவங்க அதுக்காண்டி மேலுள்ள முடியெல்லாம், அந்த அர்த்தம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் துர்க்குணம். நம்ம ஜீவியத்தில் உள்ள துர்க்குணங்கள் எல்லாம் மாற்றணும். அண்ணன் தாவீது, நான் என்னுடைய துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். நமக்குள்ள சில துர்க்குணங்கள் வரும். நமக்குள்ள என்ன வரும்? இடையில சில துர்க்குணங்கள் வரும். அதற்கு நம்மள விலக்கி நம்ம தான் காத்துக்கணும். வாசிங்க எபேசியர் 4:12, எபிரேயர் 4:12 வாசிங்க. நான் முடிச்சிடலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள. ஏன் வசனம் கேட்கணுமானால் நம்ம பாட்டுக்கு தேவனால நான் சுத்திகரிக்கப்பட்டேன் என்று இருப்போம். ஆனா வசனம் கேட்கும் போதுதான் இன்னும் நமக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கு என்பது தெரியும். சபைக்கு மிக மிக வேண்டியது வசனம். வசனத்துக்கு கண்டிப்பா நேரம் இருக்கணும். ஒரே பாட்டு, ஒரே ஆராதனை, 12 மணியை கொண்டு போயிட்டு 12 மணில இருந்து ஒரு 5 நிமிஷம் செய்தியை கொடுத்துட்டு ஆமென் சோத்திரம் அப்படிங்க. வசனத்துக்கு தான் மெயினா என்ன உண்டு? முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா வசனம் என்ன செய்யுமா? தேவனுடைய வார்த்தையானது வாசிங்க, ஜீவன் உள்ளது. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இரண்டாவது வல்லமை இருக்கு. அடுத்து இருபுறமும் கருப்புள்ள. நான் வசனம் பேசும்போது உங்களையும் சுத்திகரிக்கும், என்னையும் சுத்திகரிக்கும். அப்ப இந்த வசனம் எவ்வளவு தூரம் மெயின்? இந்த வசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அத இருபுறமும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும். அப்ப இதுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்கும். நீங்க கறியை வாங்கிட்டு என்ன செய்வீங்க? கடையில போய் கறியை வாங்கி என்ன செய்வீங்க? அப்படியே குக்கர்ல போட்டு
வெந்து அப்புறமா என்ன செய்வோம்? ஏன் கழுவோம்? ஏன் கழுவோம்? கறியை ஏன் கழுவோம்னா என்கிட்ட என்ன செய்யல கேட்கணும். கறி ஏன் கழுவோம்? எதுக்கு? அவன் கழுவிதானே தொங்க விடுதான், கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவிதானே எடுக்கான், அப்பயே நம்ம திரும்ப கழுவணும். சரி, மீன் தண்ணீர் இருந்தானே வருது, அதையே நம்ம கழுவணும். இதே போலதான் வசனத்தை ஏன் கேட்கணும்? ஆத்மாவிலையோ ஆவிலையோ கணுக்குலையோ ஊனலையோ சில அழுக்கு இருக்கும், ஒட்டி இருக்கும். இந்த ஒட்டுப்பட்டதை எடுப்பதற்கு தான் வசனம். அது திரும்ப வாசிங்க. இருபுறமும் கருக்கானதாயும் ஆத்மாவையோ ஆவியையோ கணுக்களையோ ஊனையோ பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயோ. அதான் பேதுரு பேசும்போது வசனமானது இருதயத்துல குத்தப்பட்டு ஆண்டவமாரே நான் என்ன செய்ய வேண்டும். அப்ப வசனம் போய் அவங்களை என்ன செய்து தேவனுக்காக செய்ய வேண்டியதை செய்ய வைக்கும். அப்ப வசனம் என்ன செய்யணும்? வசனம் தான் ஒருவனை என்ன செய்யும்? சுத்திகரி, மாற்றும். வேற எதுவும் மாற்றாது. அதுக்குதான் வசனம் கேட்க வாங்க, பிள்ளையெல்லாம் போவே வசனம் கேட்க விடுங்க அப்படின்னு தூக்க வருது. அக்காவும் எவ்வளவுதான் தட்டுவான். வசனம் கேட்க வாங்க, வசனத்தை கேளுங்கன்னு சொல்ல காரணம் என்ன? இந்த வசனம் என்ன செய்யுமா? வசனம் என்ன செய்யும்? ஆத்மா ஆவி கணக்கு ஊனு இதெல்லாம் பிரிக்கும். பிரிச்சு அதெல்லாம் சுத்திகரிக்கும். உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையோ யோசனைகளையோ நம்ம நினைவு கூட தப்பா இருந்தா அந்த வசனம் போய் அந்த நினைவை கூட சரி பண்ணும். ஏன்னா மாம்ச சிந்தை எனது மரம். ஏன்னா வசனம் வைக்கும்போது எல்லாரும் ஒரே சிந்தையை கேட்பாங்க. இயேசுவே பாருங்க, அற்புதம் செய்யும் போது ஒவ்வொன்றும் சிந்திக்கான். இவர் யாரோ, இவர் எந்த நாமத்தினால இது செய்கிறாரோ. இயேசு சொன்ன நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? அப்ப நம்முடைய சிந்தை கூட பரிசுத்தம் ஆவதற்கு தடையா இருக்கும். அந்த சிந்தையில உள்ள அழுக்க கூட எடுப்பதற்கு தான் எது உதவும்? வசனம். அதுக்குதான் வசனம் கேட்கணும். அது என்ன செய்யுமா? இருதய நினைவுகளையும் யோசனைகளையும் இதெல்லாம் வகை எடுத்து இதெல்லாம் கரும். அதுதான் கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விலையற்றதுமான மகிமை உள்ள நம்ம கடையே பரலோகம் போற வர வசனம் கேட்கலாம். அப்பதான் பரிசுத்தமாயிட்டு நான் முழுவதும் பரிசுத்தமாயிட்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இதுக்குதான் என்ன செய்யணும்? ஆனா வசனம் கேட்க வாங்கன்னா நமக்கெல்லாம் என்ன செய்ய எப்படி இருக்கு? இவருக்கு வேலையே இல்லை. இவர் பாட்டுக்கு வசனத்தை கேட்க வாங்கங்க. இதுல என்ன கிடைக்கும்? ஆனா வசனத்துலதான் நீங்க பேதுரு நான் முழுவதும் பிரயாசப்பட்ட என்ன கிடைச்சது? ஆனா ஒரு வசனத்துல அப்ப அந்த வசனம் அவன் செய்ய வேண்டியதை செய்ய வச்ச உடனே என்ன கிடைச்சிட்டு? ஆசீர்வாதம். இதுக்குதான் வசனம் கேட்குது. அந்த காலத்து மாதிரி இந்த காலம் என்ன செய்யல? இல்லை.
இந்த காலத்துல வசனம் கேட்க அப்படி வருவாங்க. இப்போ வசனம் கேட்க ஏண்டா ஏண்டா வாரம்னு இருக்கு. சர்ச்சே நமக்கெல்லாம் போர் அடிச்சு. சர்ச்சுக்கு போய் என்ன ஆயிட்டு கத்தர் எதுக்கு இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வரணும்? என்ன பேசாம வீட்டில் உட்காந்து டிவியை கேளுங்க. யாரும் எத்தனை பேர் பஸ்தாங்க கேட்டுட்டு உட்காருங்கன்னு சொல்லலாமா? எதுக்கு சபையெல்லாம் வச்சுக்கிட்டு வசனத்தை கேட்க வாங்க வாங்கன்னு எதுக்கு சொல்லுவாங்க? உண்மையாவே சபைனாலே இப்ப எல்லாத்துக்கும் எப்படி ஆயிட்டு, நீங்க ஒரு மணி நேரம் கத்தோடைய பாதத்துல உட்காரணும்னா நீங்க சிலதெல்லாம் பாருங்க, இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க. அவங்களால ஒரு மணி நேரம் என்ன செய்ய முடியாது. எப்பண்டா முடிப்பாரு, எப்பண்டா இவர் ஆமேன் அப்படித்தானே இருக்கு. எப்பண்டா இவர் முடிப்பாரு, என் வேதனை இவருக்கு என்ன தெரியுது? உண்மையாவே இப்பெல்லாம் வசனம் கேட்க அநேகருக்கு வாஞ்சல். ஆனா அந்த வசனம் தான் அவங்கள சுத்திகரிக்கும். அவங்க வசனம் தான் அவங்கள அங்க உரியவங்களுக்கு தகுதியாவே மாத்தும். வசனம் கேட்க எதுக்காக சொல்லுதோம்? நீங்க வசனம் கேட்கனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் போய் கணக்கா கொடுக்க போறேன், இத்தனை பேர் என்னுடைய வசனத்தை கேட்க உட்கார்ந்து இருந்தாங்க, உடனே எனக்கு அவார்டா தர போறாங்க? ஒண்ணும் கிடைக்காது. நீங்க வசனம் கேட்டா நீங்க பரிசுத்தமாகலாம். நான் உங்களுக்கு சொன்னா நான் இன்னும் பரிசுத்தமாகலாம், நல்லதுதான். அதுக்குதான் வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்கன்னு சொல்ல. நீங்க உங்களுக்கு நான் சொல்லித்தர நானும் நிறைய கற்றுக்கொள்வேன், நானும் பரிசுத்தமாவேன். இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தரல, யாருமே வசனம் கேட்க வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இது மூலம் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம்? பரிசுத்தமாகலாம். இந்த வசனத்துல எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப நான் முதல்ல இருந்து கேட்டுட்டு முடிச்சிருந்தேன். சொல்லுங்க, கேதுரு கட்டை எதை குறிக்கி? இப்ப முடிச்சதை கேட்டவர் தான்னு சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல சொன்னதை ஒப்பம் கேட்ட எங்களுக்கு எப்படி தெரியும்? கேதுரு கட்டை எதை குறிக்கி? ஜீவ வாசனை. ஈசோப்பு வசனத்தினால கொல்லப்பட்ட குருவி. அதோட என்ன சொல்றாங்க அவருக்கு தெரியாது. அதனால எல்லாரும் வாய் அசைக்காங்க. நம்மளும் ஏதாவது ஊழியக்காரன் வந்துருவியா? வர உங்களை பார்த்து எனக்கு ஊழியக்காரனா வரவே. கொல்லப்பட்ட குருவி, உயிருள்ள குருவி. அப்ப அவர் ஜீவிக்கிறதுனால நம்மளும் அந்த இயேசுவினுடைய ரத்தத்துல நம்ம யாரு? தோய்க்கப்பட்டவங்க. நம்மளாம் யாரு? அவரோட ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டவங்க. நமக்கும் மற்றவர்களுக்கு ஜீவியத்துல வித்தியாசம் கண்டிப்பா இருக்கணும். அந்த அக்கா பக்கத்து விட்ட அக்கா 1000 யாசுனா இங்க எய்த்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அங்க இருந்து சட்டி வந்தா இங்க இருந்து என்ன பண்ணும்? கரண்டி போகணும். உடனே பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த அக்காவது பரவாயில்ல, இந்த அக்கா கிறிஸ்தவ அக்கா தானே, இந்த அக்கா அவங்க போட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கு. அப்ப என்ன தெரியாது? உதாரணமா சொல்ற என்ன தெரியாது? நம்ம இயேசுவின் ரத்தத்தால துவைக்கப்பட்டவங்க. ஆனா இந்த சுற்றுவட்டார கிராமத்துக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? என்னை காண்கிறவன் நான் சிறுகனும். நம்ம மாம்சம் எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வருதோ அந்த அளவுக்கு யார் பெருகுவா? அவர் பெறுவார். நம்ம மாம்சம் எந்த அளவுக்கு பெருகிட்டே வருதோ அந்த அளவுக்கு அவர் சிரிக்கிறார். கோலியாத்து மூலம் தேவநாமம் மகிமைப்பட்டதா? தாவீது மூலம் தேவநாமம் மகிமைப்பட்டதா? ஏன் கோலியாத்து மூலம் தேவநாமம் மகிமைப்படல? அவன்கிட்ட எது உயர்ந்திருந்தது? தாவீதுட்ட கோலியாத்துட்ட என்ன உயர்வா இருந்தது? மாம்சம். தாவீது கிட்ட கோலியாத்து எதுல வந்தா, தாவீது எதுல போனார்? ரெண்டு பேரும் யுத்த களத்துக்கு தான் வராங்க.
சபைக்கு எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் எல்லாரும் எப்படி வருவாங்க? எல்லாரும் ஒண்ணு போல வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவர் மாம்சத்துல வருவாங்க, ஒருத்தங்க ஆவியில வருவாங்க. நம்ம எப்படி வரணும்? அவங்க மூலம் தேவநாமம் மகிமைப்படாது. ஆனா ஆவியில வரவங்க மூலம் என்ன மகிமைப்படும்? புரியுதா? அப்ப நமக்கு கர்த்தர் ஜீவனை தந்து வெளியே விட்டது காரணம் என்ன? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி, குமாரன் விடுதலையாக்கினார். நம்மளை சுதந்திரமாக்க காரணம் என்ன? நமக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம மூலம்தான் இயேசுவை அறிய முடியும். அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வரலன்னா இயேசு அவங்க எப்படி அறிவாங்க? இந்த அக்காவே இப்படிதான் வாரம் சபைக்கும் பைக்கிடுது, பக்கத்து வீட்டுக்காரனையும் ஏசிக்கிடுது, என்னத்தை தான் சபைக்கு போதும், என்னத்தை தான் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் வந்துட்டுனா இந்த அக்கா அந்த சபைக்கு போய் எவ்வளவோ எல்லாம் மாறாத மாதிரி தான் எவ்வளவோ அந்த பேர். அப்ப அந்த சபையில ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும், அந்த வெளிச்சம் தெரியும். நம்ம 2017 எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு இருந்தா இந்த அக்கா என்னது சபைக்கு சும்மா தான் போது போல, போறதுலயும் முன்னி இல்லை, வர்றதுலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்குள்ள வித்தியாசம் வந்துட்டுனா நம்ம மூலம் இயேசு நாமம் புரியுதா? செட்டிப்போம். நல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உங்க ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என கற்றுத்தந்ததை நான் அவர்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்தேன் அப்பா. அதனால் நானும் பரிசுத்தமானேன், இவர்களும் பரிசுத்தமானோம் என்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஜீவியத்திலே வித்தியாசம் உண்டாக கிருபை செய்யும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.